ஹாய் गाइस நாங்க இன்னைக்கு இந்த தோட்டத்தை சுத்தி பார்த்து நாங்க வந்து பூ பறிக்க போறோம். சூப்பர் சூப்பர். பார்க்கலாமா? பார்க்கலாமே. வாப்பலாமா? அக்காட்ட ஃபர்ஸ்ட் என்னென்ன மரம் இருக்குன்னு சொல்லிடலாமா? முதல்ல பழமரம், இது அம்மாச்சி மரம் இல்லை, இது முதல்ல சொல்லிட்டேன். இது வந்து நார்த்த மரம். என்ன மரம்? நார்த்த மரம். நார்த்தங்காய் இருக்குது இதில். சரியா? இது ஏது இந்த கண்ணு அம்மாச்சி வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். எங்கள் அம்மா வீட்டில் என்ன பண்ணியிருந்தாங்க, சாப்பிட்டு போட்ட இது அதில் ஜாடியில் இருந்தது. அதை எடுத்து பிடிங்கி அம்மாச்சி என்ன பண்ணாங்க, எனக்கு போய் வீட்டில் நீ நட்டுக்குமா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அது எடுத்துகிட்டு வந்து நட்டோம். அப்புறமா ஒரு பக்கம் என்ன பண்ணிடுச்சு, ஒரு மாதிரி காஞ்சி போச்சு. அப்புறமா அங்கிள் என்ன பண்ணார், அதில் நிறையா என்னென்ன மருந்தெல்லாம் போட்டு சரி பண்ணி நல்லா சூப்பராக வந்துருச்சு. இது நார்த்தங்கன்னா. அடுத்தது இது வந்து சப்போட்டா. இது ஆன்லைனில் வாங்கின சப்போட்டா. ஆமாம், ஆன்லைனில் போட்டோம் இல்லையா, ஆர்டர் போட்டோம் இல்லையா. ஆமாம். அடுத்தது இது தானாக வந்துச்சு. இது வந்து கொய்யா பறிச்சு கொடுக்குறாருல. ஆமாம், அந்த மாதிரி கொய்யா மரம் தான் இது தானாக வந்தது. அப்புறம் இதெல்லாம் பப்பாளி மரம். வந்து நெல்லிக்காய். என்னது இது நம்ம வீட்டில் இன்னும் காய்க்கலை. என்ன பண்ணலை, இன்னும் காய்க்கலை. இது ஒரு நெல்லி மரம். அப்புறம் இது வந்து இந்த பிரியாணிக்கெலாம் போடுறோம்ல, அக்காவை பறிச்சுட்டு வர சொன்னோம்ல, அந்த இலை சாப்பிட்டு பாரு, ஒரே வாசனையாக இருக்கும். இது பாரு. கூட சரி, இது வந்து இந்த பிரியாணிக்கு கறிக்கெலாம் போடுற ஒரு இலை. இது சரியா? அடுத்து பார்க்கலாமா? இது பலாமரம். இதுதான் ரொம்ப நாள் இது கூட எல்லாத்துக்கு கூட தான் வச்சுது. அது என்ன பண்ணல, வந்து இது எலுமிச்சங்கன்று, எலுமிச்சை, அன்னாசி பழம். இது வந்து ஆரஞ்சு மரம் நிறையா இருக்குது. இது மாமரம். இந்த மாமரம் வந்து நாங்கள் டெய்லியும் பறிச்சு சாப்பிட்றோம். இது வந்து வாட்டர் ஆப்பிள். இதெல்லாம் உனக்கு பிடிச்ச ட்ராகன் ஃப்ரூட். அது இது கண்ணு. இன்னும் நமக்கு என்ன பழமே வைக்கல. பழம் வச்சோம், சாப்பிட்டு வச்சுருக்கேன். சரி வா. சாப்பிட்ருக்க, நம்ம வீட்டில் இன்னும் பழுக்க. இது ஒரு இது ஆரஞ்சு எல்லாம் இன்னும் பழுக்க. இன்னும் இந்த இது காமிக்கல. வாட்டர் ஆப்பிள் இதான் ஃபஸ்ட் டைம் பூ பூக்குது, காய் காய்க்குது. இதெல்லாம் இப்போ தான் இதான் ஃபஸ்ட் டைம். இது ஏற்கனவே உள்ள, அது வந்து ஏற்கனவே பூ பூத்து காய் காய்ச்சிருக்குது. இதான் இது ஃபஸ்ட் டைம். ஆப்பிள் சொல்லிட்டேன்னா மேடம், இது ஆப்பிள். இதெல்லாம் இது வந்து வா செடிக்கு கட்டினதாட. அதுக்கு இடையில கத்திரிக்கண்ணு வச்சுக்கிறோம். மரம் மட்டும். இது ஒரு வாட்டர் இது வாட்டர் ஆப்பிள். ஏற்கனவே இந்த இது காய்ச்சி நம்ம சாப்பிட்ருக்கோமே, ஞாபகம் இல்லையா உனக்கு? போன வருஷம் காய்ச்சிது. அதுதான் ஃபஸ்ட்டு. இது கிஷு. இது நீயும் ஆண்ட அண்ணனும் நட்ட கண்ணு. இது எங்கள் கிஷு நட்டது. இந்த கல்யாண தாம்பலத்தில் வந்த கல்யாணத்துக்கோ ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போகும்போது கொடுத்தாங்க. இப்படி வந்து மாதுளங்கண்ணை காமிச்சலாம். இப்படி போட்டா அப்படியே வந்து
இது இன்னும் காயெல்லாம் காய்க்கல, நிறைய போனாச்சு இதே மாதிரி தான் கொடுத்துட்டு இருந்தது. இது வந்து மாதுளை, இதில் லெமன், இது ஒரு லெமன். இதுதான் டேபிள் ஆரஞ்சு. காயெல்லாம் செம்ம காய், பயங்கரமான காய். இந்த பழம் கொத்து கொத்தா இருக்குது. ஆனால் இதை சாப்பிட்டா ஓவர் புளிப்பு. அந்த மாமரத்தில் காமி, அது தானாக வந்த மாமரம். இதுதான் கொய்யா, தானாக வந்த கொய்யா. அது மட்டும்தான், இந்த கொய்யா மட்டும் தான் நட்டது. நம்ம பிடிக்கும். ஹாப்பியா இருக்கும். இந்த மாமரத்தை ஏதோ ஒன்று வளர்ப்பேன் நான். வளர்த்தியா? வளர்ப்பேன் நான். இங்க பாரு, அங்கேயே போய் உள்ள போனோம். நானும் உள்ள போனோம். இவர் அத்தி ஆமா காய். இந்த இப்பதான் காய்க்கு எப்படி அங்கிள் உள்ள போனாரு? நிறைய காய் காய்ச்சிட்டு இருந்தது. அடுத்தது இது ஒரு மாமரம், ஒரு எலுமிச்சம். போயிடலாமா? அங்கிளை சொல்லிடலாமா? இன்னைக்கு எனக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுறது எங்கள் தம்பி தான். முகத்தை காட்டு, அந்த முகத்தை காட்டு. எனக்கு கூட ஹெல்ப்பு இந்த அப்படியே இதை வலையெல்லாம் காட்டு சொல்ல. இந்த வலை போட்டிருக்கிறதுலாம் அப்படியே காமி. இதெல்லாமே எல்லாம் ஏற்பாடு பண்ணது ஃபுல்லாக இந்த தம்பி தான், எங்கள் பக்கத்து வீட்டு தம்பி. எல்லாமே இந்த செடி நடுறது, அப்புறம் இதுக்கு எல்லா வேலையும் எல்லா ஒர்க்கும் அவர் தான், ஆல் இன் ஆல். தேங்க்யூ. சரி, அடுத்து போகலாமா? சீத்தா மரம் தானாக வளர்ந்தது எங்கள் வீட்டில். இது வாழையாக எப்பயுமே இந்த மரம் எங்கள் கொல்லியில் நிலத்தில் இருக்கிற மரம் இது. அது இன்னும் கூட காட்டு சொல்லலாம், மருத்துவ குணங்கள்லாம். இது ஒரு லெமன், இது இன்னும் காய் வைக்கல, அது நல்லா காய். மருதாணி போதும், நல்லா காமிச்சிட்டேன். சீத்தாப்பழம் சரி, வாழை மரம். இது மலை வாழைங்க, இது அண்ணன் கொடுத்தது, சோனம் அம்மா எடுத்து. சொல்லு. இது இந்த பெரிய நுணா, அங்கே ஒரு நுணா பழம், அது வந்து நம்ம ரெகுலராக இருக்கக்கூடிய நுணா. இது வந்து பெரிய நுணா பழம். இது காய் காமி தெரியுதா? ஜூம் பண்ணி காமி. இது ஒரு பப்பாளி, இதெல்லாம் தானாக வந்தது. இது ஏதோ ஒரு கொடி செல்லம், அவங்க விளையாங்கலேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. இது என்ன பழம், இன்னும் பழம் வைக்கல. இது ஏதோ பெரிய பழமாக வைக்குமா, இது என்னன்னு தெரியல. இதுவும் அவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. பழம் வாழைக்கண், இது வாழைக்கட்டை. இந்த பாத்திரங்கள் ஒரு தண்ணியெல்லாம் போகிறதுக்காக இங்கே வச்சது. அந்த கொலையை காட்டுமா, ஒரு கொலை வச்சுருக்குது. சரி போதும். இது மாதுளங்கல், இது தானாக தான் செல்லம் முளைஞ்சுது. இது நல்ல காய். இதெல்லாம் தாத்தா ஹேண்ட்லிங், சார்லி தாத்தாவுடைய கைவண்ணம். இதெல்லாம் நம்ம காய் பிடிச்சிட்டு இப்போ இருந்துச்சோம் நிறையா. வெள்ளை முத்துக்கள், இது நம்ம அங்கே ஒரு சீத்தாம் கண்ணு பார்த்தோம்ல, அதுதான் ரெட் கலர். இந்த செவ்வாழை ஃபுல்லாக காமி.
வாங்க. அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. சாப்பிடணும். தார் வேண்டியது இது வந்து லைட்டாக காணுங்கள. இதாங்க செவ்வாழை. இதுவும் மாமா கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வேண்டு. அது காமி நல்லா காய் வேணும். அந்தளவுக்கு காய் பிடிக்கலாம். ஆனால் நிறைய காய் சிப்பாக இருந்தது. ஆமாம், சீக்கிரமாக சொல்கிற மாதிரி ஒரு காய் தான் இருக்குது. காமிக்கலையாமா? இதாங்க பப்ளி மாஸ் இல்லை, நிறையா காய் நிறையா பூ இருந்தது. நம்ம என்ன பண்ணிட்டோம், அப்படியே சாஞ்சிட்டு இருந்தாங்காட்டிக்கும் இதை இழுத்து பிடிச்சி அந்த மழை வந்ததில் பூ கொட்டிக்கிச்சு. ஆனால் காய் நிறையா பிடிச்சிருக்குது. இது இங்கே தான் இது தெரியுதாம்மா? இது நிறைய காய் இருக்குது, நிறைய காய் பிடிச்சிருந்தது. இதை காமி புரியுதா? காய் நிறையா இருந்தது. இது எங்கே இருக்குது? குட்டி குட்டி காயெல்லாம் அங்கங்கே இருக்குது. இதாங்க கறிவாழை இந்த கொல்லியில் இருக்கிறது. நல்லா ஜூம் பண்ணியிருக்காங்க. நல்லா மரம் உயரமாக போயிட்டு. இதையும் பார்த்து இதெல்லாம் நம்ம எல்லாம் அந்த காலத்து சீத்தா மரம். செம்ம காய் இருக்கும். பச்சை வாழை அதான் பிடிச்சி வச்சுருக்குது. செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக. முருங்கை மரம் இதெல்லாம் நம்ம அப்போலேருந்தே இருக்குது. இதெல்லாம் இப்போ அங்கே 2-3 இருக்குது. அங்கே நட்டதுமே இருக்குது. இந்த பூவை காமிச்சாங்க எல்லாமே அப்படியே காய் தான். நார்த்தங்காய் அப்போ ரொம்ப நாளாக காய்க்காமல் இருந்து அதான் காய்க்குது. இந்த காயை கடிச்சு ஜூம் பண்ணிக்கலாம். இதான் நம்ம தாத்தா, நம்ம பெரிய வஜ்ஜர் தாத்தா இருக்கும்பொழுது நட்ட கண்ணாட்டங்குது. இதெல்லாம் அந்த காலத்து கட்டை. இது எத்தனை வருஷமோ இருக்கும். இது 40 வருஷத்துக்கு மேலே உள்ள கட்டை மரம். இதுவும் அந்த மரம். இது ஒரு மாதிரி டேஸ்ட்டு சொல்லாது. அங்கே இருந்தது நம்ம நட்டது. அது வெரைட்டி வேறு, கிணறு இப்படி. இது 40-50 வருஷத்துக்கு மேலே இருக்கும். மேலே இருக்கும். 50 வருஷம் இல்லை, 60-70 வருஷம் கூட இருக்கலாம். அப்பாவுக்கே ஆமாம் 60-70 வருஷத்துக்கு கரெக்டாக நினைக்கிறேன். இது அது சரி போதும். இதுதான் இதாங்க கொடுக்காப்புளி மரம். நல்லா எங்களுக்கு ரொம்ப எங்கள் பொண்ணு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மரம். அதான் பூ வச்சுருக்கு முறையாக. காயும் பிஞ்சு விட்டுருக்குது அந்த இடத்துல. இது சீத்தா மரத்தை காட்டு. இந்த சீத்தா மரம் இதுவும் பழம் போன வருஷம் வச்சிருச்சு. நல்லா 20-30 பழம் வச்சுருக்கோம். அந்த பப்பாளி மரத்தெல்லாம் காமிச்சிட்டு அந்த முருங்கை மரம்
அதான் நம்ம நட்ட முருங்கை மரம் விதை வச்சு நட்ட முருங்கை மரம் இப்போ இது புதுசு இருக்குலாம். இதுதான் கறி வாழை, அந்த கறிப்பழம், கறி வாழைன்ற கறிப்பழம். நல்லா காட்டு, ஜூம் பண்ணிட்டு. புதுசாக கேபிஎஸ் நர்சரியில் போட்டு வாங்கிருப்பேன். ஒரு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.